வணக்கம். உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். இன்றைக்கி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஈவி பில் இஷ்யூ தான். கஸ்டமர் 400 கட்டியிருந்தாங்களாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2000 லாஸ்ட் பில் 2000 2450 கட்டியிருக்காங்க. இதுக்கும் சிங்கிள் பேஸ் தான். வீட்டில் ஏசி இல்லை, எதுவுமே இல்லை. அதான் செக் பண்ண வந்திருக்கோம். செக் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் சொல்கிறேன். இது இப்போ என்னக்கா ஓடுது? மேலே எதனா ஓடுதா? எதுவுமே ஓடலையா? இன்வெர்டர் இருக்கா? அதுதான் கேட்குறேன். வணக்கம் நண்பர்களே. அவங்க வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்ததில் அவங்க எதுவுமே ஆன் பண்ணல. ஆனாலும் நம்ம கிளாம் மீட்டரில் வந்து 1.2 ஆம்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துனே இருந்துச்சு. என்னன்னு செக் பண்ணி பார்த்ததில் இன்வெர்ட்ரு தான் ப்ராப்ளங்க. நீங்களும் இன்வெர்ட்ரு யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரா இன்வெர்ட்ரு யூஸ் பண்ணுறாங்களா? அவங்க வீட்லேயும் இது கரண்ட் பில் வர வாய்ப்பு இருக்குங்க. அதாவது இது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. அதாவது டிஸ்டரி வாட்டர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணதால் இன்வெர்ட்ரு பேட்ரி போயிடுச்சுங்க. அதனால் அது ரெகுலராக 24 ஹவர்ஸ் அந்த 1.2 ஆம்ஸ் எடுக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபேனு எத்தனை மணி நேரம் ஓடனா ஒரு யூனிட் எடுக்கும், ஒரு லைட் எரிஞ்சால் எத்தனை மணி நேரம்னா யூனிட் எடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே போல் இந்த இன்வெர்ட்ரு ஒரு நாள் ஃபுல்லாக ஓடனா எத்தனை யூனிட் எடுக்கும், உங்களுக்கு அது தேவையா? உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு லிஸ்ட்டே போட்டு தரேன். அதே போல் எது ஓடனா எவ்வளோ யூனிட் வரும்னு சொல்லிட்டு தேவையானாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க. ஒவ்வொரு வீடியோவும் கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கோசம் எடுக்கிறேங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கடம்பத்தூர் எலக்ட்ரிஷியனை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.